ஹாய் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மில்லா விலாக்ஸ். இன்றைக்கி வந்து சண்டே மார்னிங் தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையிலே ஃபஸ்ட்டு வெயில் எடுத்தது ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் ஊரில் நல்லா மழை 2-3 நாளாகவே. மழைனா லைட்டாக தூரிகிட்டே இருந்துச்சு. ஆனால் வெயில் இல்லை, ஆனால் பச்சரிசி காய்ப்படாமல் அப்படியே இருந்துச்சு. இந்த ரேசன் பச்சரிசியை காமிக்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போலாம் இல்லை, பூச்சி எதுவுமே இல்லை. லைட்டாக புடச்சிட்டுனா அந்த வேலை முடிஞ்சிட்டு ஒரு பச்சரிசி மாவு வந்து இடியாப்பத்துக்கு இன்னொரு வாளியில் இருக்க அதிரசத்துக்கு தான் செய்யணும். அதிரசம் 2-3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு இடிக்க கொடுக்கணும். பச்சரிசி மாவு திரிக்க கொடுக்கணும். அதான் தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கேன். அளந்து வச்சு கொடுத்து அந்த ரைஸ் மில்லில் கொடுத்து அந்த வேலை முடிஞ்சிட்டு அதை காலையிலே பச்சரிசி எடுத்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். அரிசியில் எது வண்டு விழுந்திருக்குன்னு பார்த்தேன், காமிக்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வண்டுலாம் உழலை. இதெல்லாமே போன மாதம் வாங்கின அரிசி தான். கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி வச்சதுனால அப்படியே இருக்குது. வழியில் போட்டு மூடி வச்சுன்னா வண்டு எதுவுமே உழாது. நான் எப்பவுமே இப்படி தான் ஸ்டோர் பண்ணி வைப்பேன். யூஸ்வலாக இடியாப்பமா நான் வீட்டிலே ரெடி பண்ணிடுவேன். பச்சரிசி மட்டும் கொஞ்சம் பல்காக ஸ்டாக் பண்ணி வச்சுட்டா அந்த வேலை முடிஞ்சிட்டு. இல்லைனா எப்போ டைம் மட்டும்தான் கடையில் வாங்கி மாவு வாங்கி யூஸ் பண்ணுவேன். அதிரசத்துக்கு டைம் செய்யலாம் அப்படின்ட்டு அன்றைக்கி ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அந்த மழைனால கொஞ்சம் காயப்படாமல் அதனால் அந்த வேலை அப்படியே பெண்டிங்காக இருந்துச்சு. இன்றைக்கி அந்த வேலை தான் பார்த்துட்ருக்கேன். நான் எப்போ எனக்கு உலக்கு வச்சு அம்மா அளப்பாங்க. இந்த 3 உலக்கு 4 உலக்கு. இன்றைக்கி அதிரசம் ஒரு 3 உலக்கு போல் தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போகிறேன். அதை லைட்டாக புடச்சிட்டு எதுவும் தூசி குப்பை எது இருக்கா மட்டும் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். புது வருஷம் பிறக்க போது எல்லாருமே ஹாப்பியாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக எல்லாருமே இருக்கணும் நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். நீங்களும் எங்களுக்கான ப்ரே பண்ணிக்கோங்க. யாரையும் நம்ம குறை சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்க வேண்டாம். நம்ம வேலையை நம்ம பார்த்தா அவங்க வேலையை அவங்க பார்க்க போகிறாங்க. அப்படியும் பாய்ப்பே நம்ம வேலையை பார்க்குறது என்ன செய்கிறாங்கன்னு பார்க்காதவங்க அதுக்கு நம்ம பொறுப்பு இல்லை. ஏதோ ஒரு ஐடியா ஸ்டார்ட் பண்ணலாமா நம்ம எல்லாருமே யோசிச்சுட்டு இருப்போம். ஆனால் ஸ்டார்ட் பண்ணலாமா வேணாமா ரொம்ப யோசனையில் இருப்போம். ஸ்டார்ட் பண்ணுவோம். மீதி கடவுள் நம்ம கூட இருப்பாங்க. ப்ரே பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணால் தான் அது நம்ம சக்ஸஸ் ஆகுதோ இல்லை நம்ம ட்ரை பண்ணதாட்டும் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். அதுக்காண்டி ட்ரை பண்ணிட்டு பாருங்கள். மிலா விலாக்ஸ் சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும், நம்ம வீடியோ பார்க்குற அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர் டு ஆல். அப்படி பச்சரிசி ஃபுல்லாக புடச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். காமிக்க பாருங்கள். படைச்சி அளந்து தான் போட்டுட்ருக்கேன் தனித்தனியாக. இடியாப்பத்துக்கு தனியாக அதிரசத்துக்கு தனியாக அளந்து தான் போட்டுட்ருக்கேன். இடியாப்பத்துக்கு நம்ம அப்படி கொடுத்துட வேண்டியதுதான். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வெயிலில் காய வச்சா முடிஞ்சிட்டு. பச்சரிசி மாவுக்கு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணி கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்படி கொஞ்சம் தண்ணியோடு கொடுத்துருங்க. அப்படி தான் இடிக்கும் போது இடிச்சிட்டு வந்தோடனே நம்ம அதிரசம் பாகு காய்ச்சி போடும் போது மாவு கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கணும். ரொம்ப ட்ரையாக இருக்கக்கூடாது. அப்போ அதிரசம் வராது. நல்லா அரிசி களைஞ்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா 3 தண்ணி இல்லை 4 தண்ணி கூட நல்லா களைஞ்சிக்கோங்க. களையும் போது இந்த தூசி மீதி எதுவுமே நம்ம பார்க்கலன்னா மேலே உள்ள தூசி எல்லாமே வந்துடும். அதனால் நல்லா களைஞ்சி யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு செடி தான் தண்ணி ஊற்றிட்டு இருந்தேன். உங்களுக்கு காமிக்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் இது முன்னாடி பால்கனியில் இருக்கிற செடி ஜன்னலில் வச்சுருப்பேன். விண்டோ கிட்ட வெத்தலை செடி வச்சுருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். காமிக்க பாருங்கள். நல்லா தளிச்சு நல்லா வெத்தலை நல்லாவே இருக்குது. புதுதாக இலை வந்துட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு மணி பிளான்ட் தான். மணி பிளான்ட் 2 வகை மணி பிளான்ட் வச்சுருப்பேன். ஃபுல் க்ரீன் ஒன்று, க்ரீனில் எல்லோ ஷேடு. உங்களுக்கு காமிக்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா டிஃப்ரெண்ட் தெரியும். மணி பிளான்ட் நல்லாவே வருது. கொஞ்சம் தண்ணி மட்டும் 3 days 1 day ஒன்ஸ் மாற்றிக்கிட்டே இருப்பேன். நெக்ஸ்ட்டு கத்தாழை தான் வச்சுருப்பேன். அதுக்கடுத்து மணி பிளான்ட்டு. இந்த இடம் ஃபுல்லாகவே கொஞ்சம் மணி பிளான்ட்டாக தான் இருக்கும். நல்லா க்ரீனிஸாக இருக்கும். வீட்டுக்கு போகும்போது நல்லாயிருக்கும். இதுக்கு ஷூ ரேக் இருக்கும். அது வீட்டில் வந்தோடனே செருப்பு கட்டிட்டு பார்க்கும்போது நல்லா க்ரீனிஷாக நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதை பார்க்கும்போது அழகாக இருக்கும். அதனால் இந்த இடத்த ஃபுல்லாகவே க்ரீனிஷாக இருக்கும். ஃபுல்லாகவே மணி பிளான்ட் தான் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இது வீட்டுக்கு வெளியே மெயின் கேட்லேயே இந்த பூ தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்கேன். இந்த பூ தான் டெய்லி நல்லா பூக்கு. மற்ற பூ வச்சா செடி வரமாக இருக்குது. ஆடு நிறைய இருக்கிறதுனால அந்த செடி மற்ற செடி எதுவுமே வரமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு காலையில் 10:30க்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் மீன் வந்துச்சு. என்ன மீன் பார்த்திங்கன்னா
கோழியா மருன்னு சொல்லுவாங்க. மீன் வந்து இவ்வளோ மீன் வந்து 100 ரூபான்னு வாங்கினேன். மீன் நல்லா பெருசாக இருந்துச்சு. காமிக்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பெருசாக இருந்துச்சு, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஐஸ் மீன் கிடையாது, நல்லா ஃப்ரெஷ் மீன். ஊடையில் கொஞ்சம் கிளி மீனும் இருந்துச்சு. எங்கள் வீட்டில் வந்து மீன் எல்லாருக்குமே பிடிக்கும். மீன்னா கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. வெஜ்ஜில் வந்து அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. நான்வெஜ்ஜில் மீன்னா கொஞ்சம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அது வந்து மீன் வந்து நாங்கள் எப்பவுமே 2 டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து எடுத்துகிட்டே இருப்போம். இந்த மீன் வசதிக்கே பூனை வந்துடும். காமிக்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒயிட்டி வந்து மீன் வாசம் எங்கே இருந்தாலும் தெரியாது, மீன்காண்டி ஓடி வந்துடும். அந்த பூனைக்கு ஒரு மீனை போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து மீன் தான் க்ளீன் பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட்டு என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸு, பாவைக்காய் கூட்டு. பாவைக்காய் கூட்டு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. கசப்பு காய்கறி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்குவாங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதனால் பாவைக்காய் கூட்டு வந்து நாங்கள் பொரிக்கிறதோட இப்படி கூட்டை வச்சு சாப்பிடுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் வந்து மீனை க்ளீன் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து கோடு போட்டுக்கோங்க, மசாலா நல்லாவே இறங்கும். இதுமாரி கோடு போட்டு ஃப்ரை பண்ணும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், மசாலா நல்லா ஊறி போய் உள்ளே இருக்கும். மீனை வந்து தனித்தனியாக பிரிச்சுட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். குழம்புக்கு தனியாக, ஃபிஷ் ஃப்ரைக்கு தனியாக. ஃபிஷ் ஃப்ரைக்கு வந்து கொஞ்சம் பெரிய மீனாக எடுத்து வச்சுக்குவேன். குழம்புக்கு மீதி எல்லாம் மண்டை, வால் எல்லாமே போட்டு வச்சா குழம்பு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அன்றைக்கி எங்கள் வீட்டில் மீன் குழம்பு தான், அதான் தனித்தனியாக பிரிச்சுக்கிட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு மசாலா தான் சேர்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வந்து ஃபிஷ் பொடி தனியாக இருக்கும், மீன் பொடின்னு அது சேர்த்துக்கோங்க. நட்டாடு தான் யூஸ் பண்ணுவேன், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த பொடி வந்து 1 சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து மட்டன் பொடின்னு ஒன்று இருக்கும், அது வந்து ஒரு 1/2 பொடி சேர்த்துக்கோங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது வரைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெண்டுமே ஆனால் ஒரே பிராண்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் யூஸ் பண்ணுவேன், நட்டாருன்ட்டு. நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணியிருக்கேன், டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சால்ட்டு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே கொஞ்சம் சால்ட் இருக்கும், இல்லைன்னா கொஞ்சோண்டு சேர்த்துக்கோங்க. சால்ட்டு சேர்த்துக்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 1 ஹவர் இல்லை 1/2 ஹவர் நல்லா ஊறட்டும். எவ்வளோ நல்லா ஊறுதோ அவ்வளோத்துக்கு ஃபிஷ் வந்து நல்லா இருக்கும். இந்த மசாலா நல்லாவே அந்த ஃபிஷ்ஷில் ஏறி வந்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு இவ்வளோ மீன் வந்து குழம்புக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஃபிஷ் ஃப்ரைக்கு வந்து விரவிட்டுருக்கேன். அதை தூக்கி 1 நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டுனா அந்த வேலை முடிஞ்சிட்டு. ½ அன் ஹவர் நல்லா ஊறிட்டு ஃப்ரெண்ட்ஸ். பெரிய மீன்லாம் வந்து நான் தோசைக்கல்லில் தான் பொரிப்பேன், அப்போ நல்லாயிருக்கும், உடையாமல் இருக்கும். எண்ணெய் அதிகமாக ஊற்றக்கூடாது. ஆயில் வந்து கொஞ்சம் தேவையான அளவு ஊற்றிட்டு ஃபிஷ் ஃப்ரை பண்ணுங்கள். பொரிக்கிறதோட இந்த தோசைக்கல்லில் வச்சு பொரிக்கும் போது தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆயில் வந்து ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், ஃபிஷ்ஷு நல்லாவே பொரிச்ச மாதிரி இருக்கும். நான் எப்பவுமே பொரிப்பேன். நீங்கள் அதே மாதிரி பெரிய மீன் மற்ற மீனை எப்படி பொரிப்பீங்க கமெண்ட் பண்ணுங்கள். திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு பேஜ் வந்து எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நெக்ஸ்ட்டு இதை தான் போட்டுட்ருக்கேன். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கோங்க. ஒரு சைடு வந்து மீனை பொரிச்சிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து அதிரசத்துக்கு வந்து மண்டவளம் தான் உடச்சிட்ருக்கேன். டீமார்க்கு தான் மண்டவளம் எடுப்பேன். நல்லா பல்காக எடுத்து வச்சுன்னா அப்புறம் நம்ம தேவையான ஸ்வீட் பண்ணதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து நான் ஒரு பெரிய மண்டவளம் வந்து 1 எடுத்துருக்கேன். எவ்வளோன்னு வெயிட் தெரியல. ஒரு பெரிய மண்டவளம் 1 எடுத்து நல்லா நுணுக்கிக்கோங்க. நல்லா பொடிசாக நுணுக்கணுன்னா பாகு செய்யும்போது நல்லா ஈஸியாக இருக்கும். கீழே வந்து ஒரு பேப்பர் இல்லைன்னா எப்பவுமே காலண்டரு இல்லைன்னா ஏதோ நியூஸ் பேப்பர் வச்சுட்டு நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. அப்போ வந்து பாவு கரைக்கும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பச்சரிசி மாவு இடித்தோன்னே மண்டவளம் காய்ச்சோன்னே உடனே அதிரசம் சுடக்கூடாது, 1 டே ஆட்டும் நல்லா ஊறணும்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து இந்த வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்கேன். இது வரைக்கும் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் த வாட்சிங்.